கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெர்சித்தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் 2 நாளாகமம் 1:7. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். முந்தின வசனத்தில் பார்க்கச்சில அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். இதுதாங்க எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. சர்வ வல்லவர் சாலமோன் ராஜாவுக்கு தரிசனமாகி என்னிடத்தில் நீ விரும்புகிறத கேளுன்னு சொல்றாரு. இன்னைக்கு உங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ விரும்புகிறதை கேள். ஆமாங்க, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதான் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நம்ம தேவன் நம்மளுக்கு பார்த்து பார்த்து செய்கிற தெய்வன், நம்மளுக்கு எது நல்லதோ அதை தந்து ஆசீர்வதிக்கிற தெய்வன், அழகு பார்க்கிற தெய்வன், அன்பான தேவனுங்க. தன்னுடைய ஜீவனையே நமக்காக தந்த தெய்வன். எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய தாதிமாரோட இஸ்ரேல் மக்களுக்காக ஜெபிக்கிற வேளையில உபவாசித்து ஜெபித்து விட்டு சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறார். அப்போ ராஜா கண்களில் கர்த்தர் தயவு கொடுத்ததினால ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டால் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். எவ்வளவு அதிகமாய் ஒரு தயவு அந்த ராஜ ஸ்திரீக்கு ராஜா கண்களில் கொடுத்தார். இன்றைக்கு உங்களையும் பார்த்து சொல்கிறார், உனக்கு என்ன வேணும்? நீ என்ன விரும்புகிற? நீ என்ன கேட்டாலும் இன்றைக்கு நான் தர வல்லவராயிருக்கிறேன் என்று சொல்லி வாக்களிக்கிறீர்களா? உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க, கர்த்தர் இன்றைக்கு தருவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையா, இல்லை கண்ணீரில் இருந்து விடுதலையா, உங்கள் நோய் படுக்கையிலிருந்து விடுதலையா, இல்லை வரவேண்டிய பணம் ஆசீர்வாத தடைகளை நீக்கிறது ஆசீர்வாதமா, எல்லாவற்றையும் தர கர்த்தர் காத்திருக்கிறார். அவரிடத்துல நாம் ஜெபிக்கிற வேளையில், நாம் ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் ஒரு சாலமோன் ராஜாவை போல ஜெபித்து அவரிடத்துல கேளுங்கள். நீங்கள் விரும்புகிறதை கர்த்தர் தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.